ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் லாஸ்ட் எக்ஸாம்னால இந்த மிஸ்டேக் எதுவுமே பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது போக நாளைக்கு எக்ஸாமில் எப்படி வந்து அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் 5th ஜூனில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19th ஜூனில் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி 17th ஜூன்லேயே நிறையா எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு உங்களுக்கும் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஃபஸ்ட் வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு அசால்ட்டாக இருக்காதிங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம், ஸோ அது போக வந்து எந்த மாதிரி வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போவே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் எழுத பார்க்காதீங்க. லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப அசால்ட்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு தான் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. ஸோ அதேமாதிரி படித்ததை ரீகால் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் படித்தது எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எந்த அளவு நல்லா பண்ணுறீங்களோ, ஸோ அதேமாதிரி படிச்சிருக்க கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ எக்ஸாம் பேப்பரை வாங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்பயும் போல செக் பண்ணிடுங்க. ஸோ அனெக்ஸார்ட்டாக கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த லாஸ்ட் எக்ஸாமில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த செமஸ்டர் நம்பர், ஸோ அதுபோக வந்து ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கூட கரெக்டாக வந்து போட பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் எழுதியிருக்க கொஷின் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்கள். டயக்ராம் இருக்குது அப்படின்னா டயக்ராம் வந்து கரெக்டாக போட பாருங்கள். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் பேப்பரை பார்க்குறதுக்கு டாப்பரோட பேப்பர் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஒரு பாதி நேரத்துலேயே வந்து நம்ம எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலாம், லீவ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு முடிஞ்சாலும் ஒரு 2.5 hours ஆச்சு வந்து எக்ஸாமுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். நாளைக்கு ஈஸியாக தான் வரும். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஷின் தான் வரும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டை மறக்காமல் கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.